ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு தண்ணி போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ அந்த க்ளீன் பண்ண சிக்கனில் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, தேவையான அளவுக்கு மல்லித்தூள், எலுமிச்சம்பழம் அண்ட் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடணும். ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ அரைச்சதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடாயில் தேவையான அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த விழுதை முதல்ல ஆட் பண்ணிடணும். அந்த விழுதை ஆட் பண்ணி அந்த விழுது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை தொடர்ந்து நம்ம நறுக்கிய வெங்காயம் இருக்கும். ஸோ நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஸோ நறுக்கிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம 1/2 hour ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை ஆட் பண்ணணும். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு எடுக்கும்போது அது ஒரு செமி கிரேவியாக ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த காந்தாரி சிக்கன்.